பரிசுத்த நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம். அது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, நிறைய கடன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தோம். சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் போய் பணம் கேட்டபோது நீங்கள் 4 பேரும் குடும்பமாக போய் தற்கொலை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த முடிவுக்கு கூட வந்துட்டோம். அப்புறம் கடைசியில் அந்த நேரத்தில் தான் சரவணம்பட்டியில் பிரதரோட மீட்டிங் நடந்ததுன்னு கேள்விப்பட்டு போயிருந்தோம். அப்போ அவங்க பிரதர் எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இன்றைக்கி கடவுள் ஒன்று உங்களோட கடன் பிரச்சனைகளெல்லாம் நீக்கி போடுறாருமா, மனசு வேதனையோடு வந்திருக்கீங்க, அதெல்லாம் இன்றைக்கி நீக்கி போடுறாருன்னு சொல்லி பிரதர் அன்றைக்கி எனக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நானும் அது விசுவாசத்தோடு போனேன். எப்படி ஆச்சரியம், என்ன அதிசயம் நடந்ததுன்னே தெரியல. அத்தனை கடனும் முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கோவை பட்டணத்தில் இந்த போலுவாம்பட்டியில் நாங்கள் சொந்த வீடு வாங்கலுக்கும் எங்கள் தேவன் கிருபை செஞ்சுருக்கிறாரு. கடவுளுக்கும் என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த பிரதர் ஸ்டீஃபனுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் குடும்பமாக இந்த இடத்துல சாட்சியாக நிற்க கர்த்தர் கொடுத்த கிருபை. கடந்த 2021 மார்ச் 6 நான் சென்னையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணேன். எனக்கு கல்யாணமாக 2012 எனக்கு கல்யாணமாச்சு. 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. நான் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது கர்த்தர் பிரதர் மூலிமா எனக்கு பேசினார். ஆக்சுவலாக நான் அங்கே போனது வந்து குழந்தைக்காக போனது. ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு அநேக கடன் பிரச்சனைகளோடும் ரொம்ப போராட்டம் மத்தியில் தான் நான் அங்கே போனேன். ஏன்னா எனக்கு முதல்ல ரொம்ப ஏளனமாக பேசினாங்க, குழந்தையில்லைன்னு 10 வருஷமாக எங்களை பேசினாங்க. அப்போ நாங்கள் போனப்போ கடன் பிரச்சனையும் சேர்ந்து ரொம்ப அழுத்துச்சு. மன அழுத்தத்தில் தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். குடும்பமாக போக முடியல, ரொம்ப வேலையும் இல்லாமல் ரொம்ப வருமானம் இல்லாமல் இருந்தனால நான் மட்டும்தான் போயிருந்தேன். அப்போ கர்த்தர் செய்தியின் வேலைக்கு முன்னாடி பிரதர் தீர்க்க தரிசனமாக என்னோடய பேர் தினேஷன் சொல்லி அந்த மே 6, 2021 அந்த மீட்டிங்கில் என் பேர் சொல்லி, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார், நீ நினச்ச காரியம் நிறைவேறுன்னு சொல்லி எனக்கு சொன்னார். சொல்லி அடுத்த வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த ஏப்ரல் 6 நாங்கள் சரி எதுக்கும் செக்அப் பண்ண போகலாம். அன்றைக்கி வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் டேட்டு, ஒய்ஃபுக்கு வந்து பொள்ளாச்சியில் ஓட்டு போடுறதுக்கு போனோம். அந்த இடத்துல சரி போய் எதுக்கு செக்அப் பண்ணலான்னு போனோம். கர்த்தர் அந்த இடத்துல செக்அப் பண்ணதுமே நீ 3 months கன்சீவ்னு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 10 வருஷ வேதனை எனக்கு அதுலேருந்து போச்சு. கடன் பிரச்சனை இங்கே லாஸ்ட் இயர் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். கடன் பிரச்சனை எனக்கு கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா பக்கம் கடன் இருந்தது. அது எல்லாத்தையும் தேவன் கட்டி முடிக்க கிருபை செய்தார். எங்கள் சொத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருந்தோம், அப்பா அம்மா சொத்துக்காகவும். அது 2 சைடு இருந்தும் எங்களுக்கு சொத்து பாகம் எல்லாம் வந்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கொடஸ்தோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும் அப்படி நிறைய கொஸ்டின் மார்க்லேயே இருக்கிறீங்க. அந்த கொஸ்டின் மார்க்கு ஆன்சர் தான் இந்த நாள் மங்கள வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு எப்பொழுது விடிவு காலம். இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. ஆமேன். சரி, எப்போன்றதை பார்த்துடலாமா? எப்பொழுதுன்னு நிறைய கேள்வி இருக்குது. எல்லா எப்பொழுதுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து இந்த இடத்திலிருந்து ஆசீர்வதித்து அனுப்புவார். எடுத்து வாசிங்க சங்கீதம் 130:6. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்காக காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த காத்திருக்கிற அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உன்னதமான அனுபவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். சில நேரங்களில் எப்பொழுதுன்னு கேள்வி மார்க்கு போர்க்கும் பொழுது நீங்கள் காத்திருக்கும் பொழுது தான் எப்பொழுதுன்னு கேட்பீங்க. சடனாக நடந்தால் எப்பொழுதுன்னு கேட்க மாட்டோம். ஒரு காத்திருப்பின் பட்டியலில் இருக்கிறவங்க தான் எப்போ இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, நான் வேலையில் சேர முடியும், எப்பொழுது இந்த இன்டர்வியூக்கு ஆன்சர் கொடுப்பாங்க, நான் வேலையில் சேர முடியும்.
எப்போ இந்த நீட்டு ரிசல்ட் வந்துருச்சு, எப்போ கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, நான் போய் சேர முடியும். அப்போ எப்பொழுதுன்னு கொஸ்டின் வர்றவங்க எல்லாருமே காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறவர்கள். அப்போ காத்திருப்பு பட்டியலிலே இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் அந்த ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் கிருபை செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, முதல்ல அந்த காத்திருப்பு பட்டியலில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் தேவைகளை ஆண்டவருக்கு எழுதுங்க. எழுதிட்டு அதில் கையை வச்சு அதை பைபிளில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு விசுவாச முயற்சி. அதை கையை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாக கிடைத்த மங்கள வார்த்தையையும் உங்கள் ஜெபத்தையும் வைத்து அந்த காரியத்தை 1 by 1 டிக்கடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இன்னைக்கு இதோ சில நாட்களை நீங்க சொல்லுவீங்க, என்ன கேட்கறதுன்னே தெரியாத அளவுக்கு எனக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் தருவார். ஆமென். கடந்த நாட்கள் அநேகர் கேட்டிருக்கலாம், நீ சர்ச்சுன்னு ஓடுறிய, உனக்கு கர்த்தர் என்னதான் செய்தாரு கேட்டிருக்கலாம். இனி என்ன செய்தார்னா கேட்கிற, கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார் என்று இனி நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னதை சொன்னபடி செய்து உங்கள் எல்லாருடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஆமென். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காக காத்திருக்கிற ஜாமக்காரனை போல. அப்படின்னா ஜாமக்காரன்னா யாரு? நைட் டியூட்டி பார்க்குற வாட்ச்மேன். நைட்டெல்லாம் முழிச்சிருந்துட்டு காலையில் எப்படா நம்மளை ரிலீஸ் பண்ணுவாங்க, போய் ஒரு அரை மணி நேரம் தூங்கலான்னு காத்திருக்கிறவன் தான் ஜாமக்காரன். அப்படின்னா நைட் வாட்ச்மேன். இப்போ இந்த ராத்திரி கண்ணு முழிக்கிறதுன்றது ஒரு பெரிய கொடுமை. நீங்கள் நினைக்கலாம் நைட்டு தூங்காமல் இருந்துட்டு காலையில் தூங்கினா எல்லாம் சரியாயிடான்னு. இல்லை, நைட்டு தூங்கின அந்த சுகம், அந்த சந்தோஷம் நீங்கள் பகலில் தூங்கும்போது கிடைக்காது. ஏன்னா ராத்திரி தான் ஒரு மனுஷன் தூங்க வேண்டும், பகலிலே இறை தேட வேண்டும். இது தேவனுடைய திட்டம். ராத்திரி நேரத்திலே மனுஷன் தூங்க வேண்டும். இந்த துஷ்ட பிராணிகள், பட்சிகள் இதெல்லாம் இறை தேட வெளியே வரும். அந்த வரைக்கும் அது தூங்கிட்டு இருக்கும். ராத்திரி நேரம் மனுஷன் தூங்க வேண்டிய நேரம். பகல் நேரம் பட்சிகளும் பிராணிகளும் துஷ்ட மிருகங்களும் தூங்க வேண்டிய நேரம். இப்போ என்ன நடக்குதுன்னா, உல்டாவா ஒரு நைட்டு ஒரு வாட்ச்மேன் பார்க்குறவன் பகலில் தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக விழிச்சிருக்கானா. அவனுக்கு எப்படி சிலர் பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படியே சொக்கும்போது தான் சில நேரங்களில் விபத்துகள் நடக்கிறத பார்க்கணும். மேக்சிமம் இந்த ஹைவேல உள்ள விபத்துக்கள் எல்லாம் அதிகாலையில் 1 மணிலேருந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் அந்த இடப்பட்ட நேரத்தில் தான் அதிகமாக நடக்கும். காரணம் என்னென்னா, அவங்களையும் மீறி தூக்கம் சொக்கிட்டு இவங்க கண்ட்ரோல் மீறி அவன் தூங்கிடுவான். அந்த நேரத்தில் தான் விபத்துக்கள் நடக்கிறது. ஏன்னா அந்த சரீரம் உழைச்சி சற்று நேரம் இளைப்பாறுதலை அது எதிர்பார்க்கும். நீங்க இளைப்பாற சரீரத்துக்கு இடம் கொடுக்கலன்னா அதுவா இளைப்பாறுதலை எடுத்துக்கொள்ளும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்போ இந்த நைட்டு நேரத்தில் தூங்கணும் நல்லா. அது ஒரு ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான தூக்கத்தை கொடுக்கிறாராம். இன்னைக்கு என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன், இங்க இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. விடிய 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 புரண்டு 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 பார்க்குறீங்க, தூக்கம் வரல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி ராத்திரி நேரத்திலே அயர்ந்த தூக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ராத்திரி நேரம் நீங்கள் தூங்கலைன்னா அடுத்த நாள் காலையில் உங்களால் சரியாக வேலை செய்ய முடியாது. உங்கள் பிரெயின் கோஆப்ரேட் பண்ணாது. உங்களுடைய பிரெயின் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக செயல்பட முடியாது. எனவே இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, யாரெல்லாம் மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருது, மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரல, சிலர் தூங்குறதுக்காக தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. போன உடனே விசுவாசத்தில் பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இலவசமாய் உங்களுக்கு நித்திரையை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விடியற் காலத்திற்காக காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரன். அப்போ அவனுக்கு எப்போ நேரம் விடியும், டியூட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நிறைய பிள்ளைகள் உழைச்சி கஷ்டப்பட்டு எப்பமாவது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்குகிறது எப்போன்னா, நீங்கள் உழைப்பு அளவுக்கு அதிகமாய் செய்யும் பொழுது.
நமக்கு எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கிடைக்காதா, 1 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்காதா என்று ஏங்குகிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதற்கான நேரங்களை ஒழுங்கு செய்வார். எப்போ ரெஸ்ட் கிடைக்கும் தெரியுமா? நீ செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் டக்கு 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 டக்குன்னு முடியணும். அது ஜவ் இழுக்கிற மாதிரி இழுத்தா உனக்கு ரெஸ்ட் கிடைக்காது. இன்னைக்கு ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்ட உன் பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வந்து நைட்டு தூங்கினா நிம்மதியாக தூங்க கர்த்தர் உதவி செய்வார். சில பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்காததுனால நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிருந்து நிறைய பேர் புலம்பி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தூக்கம் கொடுக்கும்படி உங்கள் வீட்டில் தடைப்பட்டிருக்கிற எல்லா நல்ல காரியங்களை கர்த்தர் செய்து தருவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள். என்னோட வயசில் நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் கூட என் ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள். உங்களுக்கு கர்த்தர் சகலவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மனதார ஒரு நிறைவில் நின்று நிறைஞ்ச மனுஷனா, நிறைஞ்ச ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டவனாக, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக சொல்கிறேன். ஆண்டவர் உங்கள் நிறைவாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்களை செய்து இனி நிம்மதியாக படுத்து தூங்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த நைட்டு டியூட்டி பார்க்குறவன் எப்போ நேரம் விடியும், எப்பொழுது நேரம் விடியும் காத்திருப்பானா. ஏன் தெரியுமா? இப்போ நேரம் விடிஞ்சாதான் தன்னுடைய சரீரத்திற்கு அவன் ஒரு ரெஸ்ட் கொடுக்க முடியும். அவன் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடியும். ஸோ ரொம்ப நாளாக எந்தெந்த காரியத்தை குறித்து பெருமூச்சு விட்டு ஆண்டவரிடத்தில் அழுதீர்களோ அந்த காரியத்தில் இனி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. பெருமூச்சில் 2 இருக்கு. ஒன்று வேதனையின் பெருமூச்சு. ஆனால் வேதனையின் பெருமூச்சு விட்ட நீங்கள் இனி நிம்மதியின் பெருமூச்சு விட்டு, அப்படின்னா வேதனையின் பெருமூச்சுன்னா அப்படி ஏங்கி நிற்கிறது. நிம்மதி பெருமூச்சுன்னா ஆண்டவரேன்னு சொல்லி சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் களி கூறுகிறது தான் நிம்மதி பெருமூச்சு. அதற்கான நாட்களை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒழுங்கு செய்து தரும்படி அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ நேரம் விடியும்னு காத்திருக்கிற ஜாமக்காரனை போல நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் பொழுது, அவர் ஒரு முறை ஒரு கப்பலை பிரயாணம் பண்ணுகிறார். 14 நாட்கள் கப்பல் புயலில் மாட்டிக்கிட்டு கப்பல் எங்கே போகுதுன்னே தெரியலை. மாலுமியுடைய கண்ட்ரோல்லையோ கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. பொதுவாக கப்பல் இந்த இடத்துல இருந்து கிளம்பி எந்த துறைமுகத்துக்கு போகணுமோ அதற்கான அந்த ரூட்டை கரெக்டாக மாலுமி வச்சுருப்பான். அதை அவன் இயக்கி கரெக்டாக அப்படியே கொண்டு போய் அந்த துறைமுகத்தில் சேர்த்துருவான். ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட 276 பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க அந்த கப்பலில். இந்த 276 பேரை உட்கார்ந்துருக்க அந்த கப்பல் கட்டுப்பாடை இழந்து அந்த மாலுமியுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அந்த அடித்த புயல் காட்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால இவர்களும் சிக்கி கொண்டார்கள், அந்த கப்பலும் சிக்கி கொண்டது. அது எங்கே பக்கமாக இழுக்குது போகுது, எந்த ஊருக்கு போகுது, எந்த திசையாக போகுது அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க கண்ட்ரோல்லையும் இல்லை. அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, தப்பித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 14 நாள் எப்போ நேரம் விடியும் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ இந்த புயல் அடங்கும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த புயல் அடங்குனாதான் அட்லீஸ்ட் திருப்பியும் அவங்க ட்ரை பண்ணி அவங்க நாடின துறைமுகத்துக்கு போக முடியும்னு பார்த்தா நிற்கவே இல்லை. 14 நாளாக பயத்தில் அவங்க சாப்பிடலை. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. 14 days சாப்பாடு உள்ள இருக்கிறது, நிறைய கோதுமை தானியங்கள் எல்லாம் கப்பலில் இருக்கிறது. ஆனால் இந்த பீதி, இந்த பயம், செத்துருவன்ற ஒரு மரண பயம். ஏன்னா இவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அது பகலா நைட்டான தெரியாத அளவுக்கு வானம் எல்லாம் மூடி போன நிலைமையில தப்பித்து கொள்வோம் என்கிற நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்க இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறது வரைக்கும் விடிவு காலம் வராது அப்படின்னா 13வது நாள் சொல்றாரு. 14வது நாள் தப்பி கரை சேர்ந்துட்டாங்க. 13வது நாள் சொல்றாரு, ஏன்பா சாப்பிடாம இருக்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்பதான் நாளைக்கு கரை சேர்ந்ததற்கு பிறகு கரையில கொண்டு போய் கப்பல் விடாது. துறைமுகம்னா கரையில கொண்டு போய் விட்டுரும்.
ஆனால் இது எங்கே போகுதுன்னே தெரியல, துறைமுகத்துக்கு போகாது. அப்படின்னா தரை தட்டி எங்கேயோ கிடக்கும். அங்கேருந்து நீங்கள் எப்படியாவது நீச்சல் அடித்து தான் போகணும். அதுக்கு உங்களுக்கு பலன் தேவை. இந்த கப்பல் தரை தட்டி எங்கேயாவது நின்றுச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் கரை சேரணுன்னா நீங்கள் அதன் பிறகு நீச்சல் அடித்து போகிறதுக்கு, இல்லைன்னா ஒரு கப்பலில் உள்ள ஒரு துண்டை எடுத்து நீங்கள் நீந்தி போகிறதுக்கு உங்களுக்கு பலன் வேணும். 13 நாளாக சாப்பிடலைன்னா உங்களுக்கு பலனே இருக்காது. முதல்ல சாப்பிடுங்கய்யா அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த வார்த்தையில் நம்பிக்கை வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. 14வது நாள் எப்படி அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரோ அதே போல அது போய் கரை தட்டி நின்றது. வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தரை தட்டி தான் ஒருவேளை கரை சேரணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு கர்த்தர் அந்த வாழ்க்கை என்கிற கப்பல்ல ஆண்டவர் உட்கார்ந்து உங்களை கரை சேர்த்துருவேன்னு சொல்றார். சிலர் கடன் என்கிற கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கலாம், கரை சேர முடியலை, இதுலேயே அழிஞ்சிருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்கிற நிலைமை இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சாட்சியை கேட்டீங்க, கடன்லேயே செத்து போயிடுவேன்னு நினைச்சோம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய கடன்களை அடைத்து ஜீவனோடு சாட்சியாய் கொண்டு வந்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்ப எந்த விதமான கடலில் நீ மாட்டிட்டு இருந்தாலும், உன் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டிருந்தாலும், இந்த நாள் கர்த்தர் உங்களை கரை சேர்க்கிற நாள், மீட்டெடுக்கிற நாள். ஆமாவாம், பிள்ளைகளையும் கர்த்தர் கரை சேர்ப்பார், உன்னையும் கரை சேர்ப்பார். எது எப்படி நம்ம தப்பித்து கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கை இல்லாதிருக்கிற சூழ்நிலை தான் அன்றைக்கு பவுலுக்கும் அவனோடு கூட இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் தப்பித்து கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கை இல்லாத நேரத்திலே ஒரு நம்பிக்கை யூட்டினான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அதே போல தப்பித்து கொள்வோம் என்கிற நம்பிக்கை இல்லாத இந்த நேரத்திலே அடிமை மூலமாக, ஸ்டீஃபன் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, தப்பி கரை சேருவாய். அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்களாம். நீங்க எல்லாரும் தப்பி கரை சேருவீர்கள். ஆமென். ஒருத்தர் கூட விதிவிலக்கு இல்லை. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு விரோதமாகவே இருந்திருக்கலாம், உன்னையும் சேர்த்து கர்த்தர் கரை சேர்ப்பார். பவுலும் சீலாவும் ஜபித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது போல அசையாதிருக்கிறவனுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அசைத்து போடுகிறார். அசையாம ரொம்ப வருஷமா உன் சரீரத்திலே இருந்து உன்னை இயக்கி கொண்டிருக்கிற அந்த அசுத்த ஆவியை இன்றைக்கு அசைத்து ஆண்டவர் வேரோட பிடுங்கி போடுகிறார். தெரிந்தோ தெரியாமலோ உனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளை கர்த்தர் இப்பொழுது அசைத்து போடுகிறார். எல்லாத்தையும் அசைச்சு போடுவார். எப்ப விடிவு காலம் தெரியுமா? இன்னைக்கு தான். ஏன்னா இதுவரைக்கும் விடிவு காலம் வராதபடிக்கு, கிடைக்காதபடிக்கு எந்த சத்துருக்கள் உன் வாழ்க்கையில போராட்டிட்டு இருந்தாலும் எல்லா சத்துருக்களுடைய திட்டங்களை கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்கிறார். கர்த்தர் உனக்குள்ளே எழுந்தருளுகிறார். உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இருதயத்திலே என் இயேசு எழுந்தருளுகிற நேரம், அவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உனக்குள்ள எழுந்தருளுகிற நேரம். இந்த நிமிஷத்துல மேலான ஆண்டவர் உங்களுக்குள்ளால எழுந்தருளி வரும் பொழுது கீழான ஆவிகள் எல்லாம் ஓடி போகும். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ள வந்தாச்சுனாலே அசுத்த ஆவிகள், கெட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நேற்றைக்கு வரைக்கும் அசுத்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்த உன் பிள்ளையுடைய நாவு இனி பரிசுத்த வார்த்தைகளை உச்சரிக்க கர்த்தர் அந்த நாவிலே இப்பொழுது ஒரு அக்கினியை போடுகிறார். உன்னுடைய புருஷன் கெட்ட வார்த்தைகளை பேசி ஆண்டவருக்கு விரோதமாக உதாசீனம் பேசினவர்களை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறார். இது கர்த்தர் செயல்படுகிற நேரம். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்காக காத்திருக்கிற ஜாபக்காரனை போல எந்தெந்த காரியத்திலே எனக்கு விடிவு காலம் எப்பொழுது வரும் என்று வந்திருக்கிற உனக்கு இன்றைக்கு விடிவு காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும்
ஆமேன் என்று நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், ஃபோட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்
அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.